மனோஜோட அம்மா வேற நம்ம மேலே இவ்வளோ கோவமாக இருக்காங்க பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ரூம்குள்ளே ரோஹிணி. அந்த நேரம் பார்த்தா அவங்களோட ஃபோன் அடிக்குது. எடுத்து பார்த்தா ஸ்ருதியோட அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. எடுத்து பேசுகிறாங்க. என்ன ரோஹிணி நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்கும். நான் கூட மலேசியாவிலேருந்து பணம் வந்திருக்கு, அதை வச்சு தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க கடையை அப்படின்னு சொல்லி நினச்சேன். நீ உங்கள் மாமனாரோட ரிட்டர்மெண்ட் பணத்தை வச்சு தான் கடையை ஆரம்பிச்சிருக்கியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ என்ன ஆண்டி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இதை பேசுறதுக்காக தான் நீங்கள் கூப்பிட்டீங்களா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க ரோஹிணி. என்ன ரோஹிணி நான் சாதாரணமாக தான் கேட்குறேன், அதுக்கு போய் நீ இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கோவப்படாமல் வேற என்ன செய்யறது, எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் இதுக்காக தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. நான் வந்து உன்னை என் பொண்ணு மாதிரி தான் நினச்சி பேசுகிறேன், நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உங்களுக்கு தான் ஒரு பொண்ணு இருக்காங்களா, அதை விட்டுட்டு எதுக்கு நீங்கள் எங்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இங்க பாரு, நான் எதுக்கு கால் பண்ணேன்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க, நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதுனால உனக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோஹிணி. நான் உன்னை மீட் பண்ணணும், நீ வந்து பக்கத்தில் இருக்கிற கோயில்கிட்ட வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கு நான் உங்களை பார்க்கறக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹிணி. வரதும் வராததும் உன் இஷ்டம், வந்தால் உனக்கு தான் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடறாங்க. ஃபோனை வச்சதுக்கப்புறம் ரோஹிணி வந்து என்னவா இருக்கும், இவங்க எதுக்கு நம்மளை கால் பண்ணி வர சொல்கிறாங்க, வந்தால் உனக்கு தான் லாபம், வரலைன்னா உனக்கு தான் நஷ்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி என்னதான் ஆகுதுன்னு சொல்லி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க. ரோஹிணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ருதியோட அம்மா அங்கே வராங்க. அவங்கள பார்த்த உடனே எந்திரிச்சு போயிட்டு என்ன விஷயம், எதுக்காக என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாவே பேசுகிறாங்க. இரு ரோஹிணி, ஏன் அவசரப்படுற இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, நானே வந்து ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன், நீங்கள் வேறு அது இதுன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. யார் ஸ்ருதி வந்து உங்கள் வீட்டில் சொன்னாலா எங்கள் குடும்ப பிரச்சனை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. இங்கே பாரு ரோஹிணி, எதுக்கு உன் குடும்பம் என் குடும்பம்னு சொல்லி பிரித்து பேசுகிற, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுத்துருக்கீங்க, அதனால நீங்கள் அந்த வீட்டுக்கு சம்பந்தி, உங்களுக்கு அந்த வீட்டு விஷயத்தை பேசுறதுக்குலாம் உரிமை இருக்குது, ஆனால் என்னோட விஷயத்தை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ பண்ண தப்ப குத்தி காட்டுறதுக்காக நான் உனக்கு ஃபோன் பண்ணல புரியுதா, நான் சொல்கிறத பொறுமையாக கேட்குற இஷ்டம் இருந்தால் கேளு, இல்லைன்னா நீ கிளம்பி போயிட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோஹிணி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு வந்து இப்போ கஷ்டம் இருக்குது, நீ வந்து உங்கள் மாமனாரோட ரிட்டர்மெண்ட் பணத்தை எடுத்து தான் வந்து உன் புருஷனுக்கு கடை வச்சு கொடுத்துருக்க அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் உங்கள் மாமியார்கிட்ட முந்தி மாதிரி உனக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது, அது உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரோஹிணி அப்படியே முறைக்க மாதிரி பார்த்துட்டு அதுதான் தெரிஞ்சிருச்சு இல்லை இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, நீயும் வசதியான வீட்டு பொண்ணு, உங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காரு, ஸ்ருதியும் அதே மாதிரி தான், எங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு சொல்லி உனக்கே தெரியும், எனக்கெல்லாம் வந்து இந்த 30 லட்சங்கிறது பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 30 லட்சம்னு சொல்லி சொன்னோட என்ன சொல்ல வராங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு நீங்கள் அந்த 30 லட்சத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோஹிணி. அதை கேட்டோன்னா ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு, நான் உனக்கு அந்த 30 லட்சத்தை கொடுத்தா அந்த பணத்தை கொண்டு போய் உங்கள் அத்தையோட மூஞ்சியில் விட்டு எரிஞ்சிட்டு பிரச்சனை எல்லாத்தையும் நீ தீர்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதை கேட்டோன்னா அப்படியே ரோஹிணியோட முகத்தில் அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. என்ன சொல்கிறீங்க ஆண்டி, நீங்கள் எனக்கு அந்த பணம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் மட்டும் எனக்கு அந்த பணத்தை கொடுத்து உதவி பண்ணீங்க அப்படின்னா அந்த பணத்தை கொண்டு போய் எங்கள் அத்தை கிட்ட கொடுத்துட்டு எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சிருவேன், அதே மாதிரி அந்த கடையும் எங்களுக்கு சொந்தமாயிரும், நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை வந்து கொடுத்துட்றேன், இந்த உதவி மட்டும் நீங்கள் பண்ணுங்க, நான் வந்து காலத்துக்கு உங்கள்கிட்ட நன்றியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னேன் அதை திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை ஏதோ கடைசியாக ஒன்று சொன்னேன் அதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு காலத்துக்கும் நன்றியோடு இருப்பேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நன்றி விசுவாசத்தை வந்து நான் சொல்கிற விஷயத்தில் காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் சொல்கிறத கேளு, நான் வந்து இந்த பணத்தை உனக்கு தரேன், ஆனால் நான் முழுசாக இப்போ தரதில்லை. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்கும். இங்கே பாரு, எங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்குன்னு சொல்லி உனக்கே தெரியும், எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு ஸ்ருதி, அவள் எவ்வளோ வசதியாக வாழ்ந்தவ அப்படிங்கிறது உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவள் வசதியெல்லாம் விட்டுட்டு உங்கள் வீட்டில் வந்து கஷ்டப்படுறது எங்களுக்கு பிடிக்கல, அதே மாதிரி அவளை பிரிஞ்சிருக்கிறதும் எங்களுக்கு பிடிக்கல, அதனால் வீட்டோட மாப்பிள்ளையாக வர சொல்லி கேட்டு ரவி வரமாட்டேங்கிறாரு. அந்த வீட்டிலேருந்து ரவியும் ஸ்ருதியும் வெளியே வரணும், எங்கள் வீட்டோட வந்து இருக்கணும். அதேமாரி ரவிக்கு வந்து நாங்கள் புதுசாக ஹோட்டல் ஆரம்பிச்சு கொடுத்து உதவி செய்வோம், அதனால் இதெல்லாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னா அவங்க 2 பேர் அங்கே வரணும், அதுக்கான வேலையை நீ பண்ணினேன் அப்படின்னா உனக்கு வந்து இந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யோசிச்சு பார்த்த ரோஹிணி வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் ரவியை கூட நம்ம மாற்றிடலாம், ஆனால் உங்கள் பொண்ணு தான் வந்து மாற மாட்டேங்கிறாங்க, எப்போவுமே நியாய தர்மம் பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்போ அந்த மீனா கூட சேர்ந்துக்கிட்டு முத்துக்கும் சப்போர்ட் போட்டுக்கிட்டு குடும்பத்தில் எங்கள் ஆன்டிக்கிட்டே அவங்க வந்து அப்பப்போ சண்டை தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது, எனக்கு என் பொண்ணை பற்றி தெரியும், என்ன இருந்தாலும் நான் எங்கள் குடும்பத்தோட தான் இருப்பேன், அதான் என் குடும்பம்னு எங்ககிட்டயே அவள் திமுறா பேசிட்டு தான் போகிறா, அதனால் அவளையே விட்டு நீ வந்து இந்த குடும்பத்தை விட்டு ரவியே வந்து இந்த குடும்பத்து கூட நான் இருக்க மாட்டேன், நான் வெளியே போகிறேன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கான பிரச்சனை நீ அந்த வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கணும், அதுக்கு உனக்கு நான் 3 மாதம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ அந்த வேலையை முடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரோஹிணி வந்து இப்படியே பார்க்குறாங்க. என்ன யோசிக்கிற, இப்போ உனக்கு அட்வான்ஸாக நான் 10 லட்ச ரூபா தரேன், அதை கொண்டு போய் உங்கள் அத்தை மூஞ்சியில் விட்டு எறிஞ்சு இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வர்றதுக்கான ஆரம்ப இதையை ஏற்படுத்திக்கோ, அதுக்கப்புறம் நான் சொன்ன காரியத்தை நீங்கள் வந்து கரெக்டாக முடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு மிச்சம் 20 லட்சத்தை கொடுக்குறேன், அப்புறம் என்னோட வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோஹிணி வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டுட்டு இதெல்லாம் நமக்கு கைவிடந்த கலை தானே, நம்ம பார்த்துக்கலாம், எப்படியே ஏதாவது ஒன்று சொல்லி கையிலேருந்து இந்த 10 லட்ச ரூபாயை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாவே இந்த ஆண்டி கிட்ட அந்த பணத்தை கொடுத்தாவே அவங்க பணத்தை பார்த்துட்டு பல்லடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்கள மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு
சரி ஓகே ஆண்டி, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, பணத்தை கையில் வாங்கினதுக்கப்புறம் மனசு மாறிடலாம், இவங்க கேட்கவா போகிறாங்க, வீட்டில் வந்து சொல்லவா முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த பணத்தை வாங்கினதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு அசால்ட்டாக இருக்காத. இந்த பணத்தை உனக்கு கொடுக்க தெரிஞ்ச எனக்கு அதை திருப்பி உங்கள்கிட்ட இருந்து எப்படி எடுக்கணும்னு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காத. நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டு புத்திசாலித்தனமாக மிச்சம் 20 லட்சத்தை வாங்கி உன் கடையை மீட்டுற வழியை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, நீங்கள் சொன்னதை நான் இன்றைக்கே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அப்படின்னு சொல்லி தலையை சொல்லிடுறாங்க. என்ன ரோகிணி அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, என்ன நான் பணம் கொடுக்குறேன் 10 லட்சம் சொன்னேன், அதுக்கு தான் யோசிக்கிறியா? இல்லை ஆண்டி, நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் எப்போ வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ கண்டிப்பாக இந்த டீலுக்கு ஒத்துக்குவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் கையோட தான் பணத்தை கொண்டு வந்திருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூட்கேஸ்லேருந்து 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு ஸ்ருதிக்கு தெரியக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்பப்போ எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி கோயிலேருந்து ரோஹிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கோயிலேருந்து வந்த ரோஹிணி வந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டு விஜயாவை கூப்பிடுறாங்க. ஆண்டி ஆண்டின்னு சொல்லிட்டு, என்னடி எதுக்கு இப்போ கத்திட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆண்டி பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பணமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ஆமாம், இதில் 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க நைட்டு. என்ன 10 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, அப்பாவோட கேஸ் விஷயமா பேசுறதுக்காக பேங்க்லேருந்து கொஞ்சம் பணம் எடுக்க வேண்டியது இருந்ததுன்னு சொன்னாங்க. எப்படியாவது எனக்கு கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இப்போதைக்கு 10 லட்சம் தான் வந்து எடுக்க முடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வந்து எனக்கு அனுப்பி விட்டாரு, அதனால தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். அங்கிளோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை தான் எடுத்து நான் வந்து கடை ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி நீங்கள் என்ன பேசுனீங்கல்ல, அதுக்காக தான் இந்த பணத்தை கொடுக்குறேன், இந்தாங்க இந்த 10 லட்சம், மிச்சம் 20 லட்சத்தை நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 10 லட்ச ரூபா பணத்தை பார்த்தோன்னா விஜயாக்கு வந்து அப்படியே ஆன் ஆயிருது. சந்தோஷமாக பணத்தை கொண்டான்னு சொல்லி அப்படியே கையோட வாங்கிக்கிறாங்க. நாளையிலேருந்து என்ன ஷோரூமுக்கு போகக்கூடாது அது இதுன்னு சொல்ல மாட்டேங்கல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. உடனே விஜய் அப்படியே திரும்பிட்டு, என்னடி ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க, என்ன 10 லட்ச ரூபா கொடுத்தோன்னா மறுபடியும் பழைய ஆட்டம் ஆட ஆரம்பிக்கிறியா? 10 லட்சம் தான் கொடுத்துருக்கேன், மிச்சம் 20 லட்சத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ ஷோரூம் பக்கம் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பணத்தாசை பிடிச்ச பேய் திருந்தவே திருந்தாதாட்டு இருக்குது. இதுக்கிட்ட நம்ம எப்போ தான் தப்பி போகணும்னு தெரியல. இந்த ரவியும் ஸ்ருதி இந்த வீட்டை விட்டு பேக்கப் பண்ணால் தான் அந்த 20 லட்சம் நமக்கு கிடைக்கும், அதை வச்சு தான் இதோட வாயை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ஆண்டி நான் கூடிய சீக்கிரம் அந்த பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஏன் வந்து அந்த 10 லட்ச ரூபாய் அப்படியே பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதை பார்த்துட்டு கொண்டிருக்காங்க. வெளியே உட்காந்துட்டு இருக்கிற ரவி, முத்து, மீனா, ஸ்ருதி, அண்ணாமலை எல்லாருமே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே புரியாமல். அப்போ மீனா வந்துட்டு, ஏங்க இத்தனை நாள் வராத பணம் எப்படிங்க இப்போ மட்டும் வந்துருச்சு மலேசியாவிலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பார்லரமாவோட விஷயத்தில் எல்லாமே மூடு மந்திரமாக தான் இருக்கு மீனா, என்னன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ரவியும் ஸ்ருதி இந்த வீட்டிலேருந்து அனுப்புறதுக்காக ரோகிணி என்னெல்லாம் திட்ட போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.